அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா. உங்கள் பேர், உங்கள் ஊர்? என் பேர் வந்து நாராயணசாமிங்க. நான் பாலக்கோடு பக்கம் காட்டம்பட்டி கிராமத்தில் வசிக்கிறேங்க. ஓகேங்கண்ணா. நீங்கள் இப்போ எத்தனை வருஷம் விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க? அதை தாண்டி என்னென்ன பயிரெலாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் இப்போ சுமார் 8 முதல் 9 வருஷமாக விவசாயம் செய்கிறேங்க. சீசனுக்கு தகுந்த மாதிரி விவசாயம் செய்வேங்க. இப்போ வந்து நெல் நட்டுருக்குங்க. நெல் முடிஞ்சுன்னா உழவு ஓட்டி இந்த காய்கறி பயிர் பண்ணுவேங்க. ஓகேங்கண்ணா. நெல்லை தாண்டி வேறு என்ன பயிர்னா குறிப்பிட்டு சொல்கிற மாதிரினா? நான் சொரக்காய், பாவக்காய், பீக்கனக்காய் அந்த மாதிரி செய்வேங்க. சீசனுக்கு தகுந்த மாதிரி செய்வேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இப்போ நெல் பயிருக்கு நீங்கள் என்னென்ன மாதிரி உரங்கள் கொடுப்பீங்க? நான் நெல்லுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடியில் டிஏபி 2 மூட்டை போடுவேங்க. அதுக்கு வந்தாட்ட 15 to 25 நாளில் காம்ப்ளெக்ஸ் ஒரு 2 மூட்டைங்க, யூரியா, அடுத்து பக்கெட் உரம் அந்த மாதிரி போடுவோங்க. மைக்ரோ நியூட்ரியன்ட்லாம் போட்டு விடுவோங்க. அதெல்லாம் போடுவீங்க. ஓகேங்கண்ணா. இப்போ இந்த முறை நீங்கள் மூட்டை உரத்துக்கு பதிலாக வேறு ஒரு உரம் போட்டிருக்கீங்களே, அந்த உரத்தோட பேர் என்னங்கண்ணா? நான் நானோ யூரியா இப்கோலேருந்து ஒரு அதிகாரி வந்தாருங்க. அவர் வந்து எங்கள் கிராமம் வந்து இப்கோ நானோ உரங்கள் மாதிரி திட்டத்தின் கீழ் வருதுன்னு சொன்னாருங்க. 25% விலை தள்ளுபடி செஞ்சு கொடுக்குறேங்க, யூஸ் பண்ணி பாருங்கன்னாங்க. அவர் இருந்துட்டு 25 நாளில் ஒரு முறை யூஸ் பண்ணுங்கள், அடுத்து 45 நாளில் ஒரு முறை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாருங்க. இந்த உரம் தட்டுப்பாடு காரணமாக மூட்டையாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அதுவும் இல்லாத விலை ஏற்றத்தோடு இருக்குதுங்க. இவர் வந்து சொன்னாருங்க, இப்படி தான் இப்போ 25 நாள் ஒரு முறை பண்ணுங்க, 45 நாள் ஒரு முறை பண்ணுங்கன்ட்டு. அது ஸ்ப்ரே பண்ண வரணும். அது நல்லா ஓரளவுக்கு பச்சை கட்டி வருதுங்க, நல்லா தூர் கட்டி இருக்குங்க. ஓகேங்கண்ணா. இப்போ நீங்கள் உர தட்டுப்பாடு, நீங்கள் உரம் வந்து விலை அதிகமாகிடுச்சின்னு சொன்னீங்க. இப்போ இந்த நானோ யூரியா, நானோ டிஏபி யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. அதோட விலை என்னங்கண்ணா உங்களுக்கு வருது? உங்களுக்கு அது மூட்டையை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இது எந்த அளவுக்கு விலை கம்மியாக இருக்குது? மூட்டையை பார்த்த அளவுக்கு இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. 25% மானியத்தோட இப்கோ நானோ உரங்கள் மாதிரி திட்டத்திற்கு உங்கள் கிராமம் வந்து பயனடைஞ்சிருக்குன்னு சொன்னாருங்க. அதனால் ஒரு 500 ml எடுத்துக்கிட்டோன்னா 169 ரூபா யூரியா வருதுங்க. டிஏபின்னு எடுத்துக்கிட்டோன்னா 450 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க 500 ml. ஓகேண்ணா. இப்போது நீங்கள் மூட்டையாக உரமும் பயன்படுத்தி விவசாயம் பண்ணி பயன்பட்டுருக்கீங்க. இப்போ நானோ யூரியா, நானோ டிஏபி யூஸ் பண்ணியிருக்கீங்க. ரெண்டுத்தில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எதுக்குன்னா கண் கூட எனக்கு இது கொஞ்சம் யூஸ் பண்ண ஈஸியாகவும் இருக்குது, அதே மாதிரி இது மூலமாக எனக்கு மகசூலுமே அதிகமாக தருது அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நாங்கள் யூரியா, காம்ப்ளெக்ஸ், டிஏபிலாம் மூட்டை எடுத்துகிட்டு வந்து போடுறதுக்கு செய்கிறதுக்கு எல்லாம் ஆள் வரமாட்டேங்கிறாங்க. ஆள் தட்டுப்பாடு இருக்குதுங்க. இவர் வந்து சொன்னதுனால இந்த மாதிரி பாட்டில் யூஸ் நானோ யூரியா, டிஏபி அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், குறைந்த விலையில் தரேன்னு சொன்னாலும் ஒரு ஸ்ப்ரே இருந்தால் நாமளே எடுத்துக்கிட்டு போய் ஸ்ப்ரே பண்ணாங்கன்னா ஒரு 2 ஆள் இருந்தால் முடிஞ்சிடுதுங்க. ஓகேங்கண்ணா. அப்போ உங்களுக்கு இதை பயன்படுத்த ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க, ஆட்கள் கம்மின்னு சொல்லிட்டீங்க, அதே மாதிரி மகசூலுமே உங்களுக்கு வித்தியாசம் தருதுங்களா? ஆமாங்க. இதுக்கு முன்னாடி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் அதோட இது 1 மூட்டை 2 மூட்டை ஜாஸ்தியாக தாங்க இருக்குது. நல்லா தான் இருக்குது. அப்போ இதை நீங்கள் திரும்ப பயன்படுத்துவீங்க? நாங்களும் 4 பேர்கிட்ட சொல்லுவோங்க, இப்படி செய்யுங்க. இப்கோலேருந்து ஒரு அதிகாரி வந்தாருங்க, அவர் சொல்கிறபடி செய்யுங்க, விளைச்சலும் அதிகரிக்குது, நல்லா பணமும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோங்க. ஓகேங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிண்ணா.